போகிறது, சித்திரவதை ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது, மகான் வழிபாடு செய்கிறது, அதை எடுத்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு மன குழப்பம், ஒரு சஞ்சலமாக இருந்துகிட்டே சொல்லுவாங்க. அதனால் ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒரு குழப்பமான சூழ்நிலை உண்டாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அன்னைக்கு நம்ம ஆலய வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, சித்திரை வழிபாடு, அப்படி மகான்கள் வழிபாடு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு நல்லசிம்ம நட்சத்திரம், மக நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க. மகத்துக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6, 8, 2, 4, 6, 8 நட்சத்திரங்கள் நம்மளுக்கு சிறப்பான பலன்களை தரும். அந்த வகையில் மக நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரம், 4வது நட்சத்திரம் அஸ்தம், 6வது நட்சத்திரம் சுவாதி, 8வது நட்சத்திரம் அனுசம். அப்போ உங்களுக்கு பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம் இந்த நட்சத்திரம் எல்லாமே மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. மக நட்சத்திரனால கிரீடம், நீங்கள் கிரீடம் மாதிரி சிம்பிள் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களோட குலதெய்வத்துக்கு இந்த மலர் வளையம் பார்த்தீங்களா, கிரீடம் பார்த்தீங்களா, சாரி மலர் வளையம்னு சொல்லிட்டேன், மலர் கிரீடம்